மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா. அப்படி மல்லாக்க கிடக்கிற மனநிலையை சரி பண்றதுக்கு வாக்கிங் போகும்போது தான் வீட்டுல இருந்து போன் வந்துருச்சு வாடான்னு. சாயங்காலம் கரண்ட் வேற பிடிங்கிட்டாங்க போல, அதனால ஏசி காத்து வேற இல்லையா, ஊருக்குள்ள குப்பையை போட்டு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை மோந்து பார்த்தோன்னே எங்க அம்மாக்கு முடியாம போயிருச்சு. சரின்னு வந்து அவங்களுக்கு ஊசியை போட்டு நான் நடைப்பயணத்தை தொடங்கினேன். மொத்தமா ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிறதா பிளான். அப்படி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு நடந்த அவமானங்களை மனசு யோசிக்காம இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகையும் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாடகை வீடு கேட்டிருந்தீங்கல்ல, பார்க்க போகுமான்னு வந்துட்டாரு. வாடகை வீடை பார்த்தேன், பிடிக்கவில்லை. நம்ம போடுற வீடியோ நிறைய ஊர்ல இருந்து பாப்பீங்க, ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட பாப்பீங்க. அப்படி எங்க ஊர்ல இருந்து சில பேர் பாப்பீங்கல்ல, அப்படி யாராச்சும் பாக்குறீங்கன்னா இந்த 2 ஊர் தான். இதுக்கு நடுவில் இருக்கிற வேற எந்த ஊர்லயும் வேண்டாம், இந்த 2 ஊர் தான். ஆறுமுகநேரி, திருச்செந்தூர், இந்த 2 ஊர்ல வாடகை வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மெயில் பண்ணுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரோ இல்லை லொக்கேஷனோ மெயில் பண்ணுங்க. நான் நேரில் போய் பார்க்கறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். நானே தனியாக போய் அலையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், நல்ல தண்ணி இருக்கணும். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நானும் என் ஒய்ஃப் என் குழந்தை அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல, இந்த வீடெலாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு தெரியும்ல. அப்படி இருக்க வீடெலாம் வந்து அனுப்பாதீங்க. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து அக்கம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஒரு 2 செகண்ட் எங்களுக்கு எடுத்து டைம் எடுக்கிறது எனக்கு ஒரு 10 நிமிஷத்தை சேவ் பண்ணும் போய் பார்க்கறதுக்கு. உதவ முன் வந்தவங்களுக்கு நன்றி சொல்லி இரவு உணவை உணலான்னு பார்த்தா ஒரு சாம்பார் முருங்கா கூட்டு. இதுல ஹைலைட் என்னன்னா நண்பர்களே, ஆம்லெட் போட்டு கேட்டேன். தோசைக்கும் ஆம்லெட்டுக்கும் கிராஸ் பிரீட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை என் தட்டில் டெலிவரி பண்ணாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஒய்ஃபை பார்க்க சாவகாசமா கிளம்பிட்டேன். ஒரு 1 மணி நேரம் பேசினபடி இந்த நாள் அருமையாக நிறைவடைகிறது. அப்புறம் லாஸ்டா நான் என்ன குழந்தைன்னா சொல்லிட்டேங்க. நீங்க அந்த வீடியோ பார்க்கல போல. இன்னும் சில பேர் கேட்குறீங்க என்ன குழந்தைன்னு. ஆண் குழந்தை நண்பர்களே.